ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. சரி, அதான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் ஒருத்தர் குடிபோதையில் அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்காரு, பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அவங்க வலிக்குதுன்னு சொல்லி அழுதும் அவங்கள விடாமல் அவங்கள பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காரு. தயவு செஞ்சு ஆண்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. பெண்களை ரொம்ப ஈஸியாக நினச்சி அடித்து துன்புறுத்துறீங்க. ஆனால் நம்மளை நாமளே அடிச்சுப்போமா? இப்போது நம்ம இருக்கோம், நம்மளை நாமளே அடித்தா நமக்கு உடம்பு வலிக்கும், நம்ம அடிச்சுக்க மாட்டோம், அப்படி தானே? அப்படி இருக்கையில் இன்னொருத்தரை போட்டு அடித்து அவங்களோட வழியில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போது அம்மாவை போட்டு அடித்தாலும் சரி, மனைவியை போட்டு அடித்தாலும் சரி, இப்போ அவங்க அந்த டைமில் சாபம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வழியில் வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா, கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு பெரிய கர்மாவாக முடியும். அது இப்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதுக்கான பயன்களை உங்களுக்கு கொடுக்கும், பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு குடிபோதையில் இருக்கேன், நான் யாரை வேணாலும் அடிப்பேன்னு சொல்லி யார் மேலேயும் கை வைக்காதீங்க, அடிக்காதீங்க. அதாவது அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப நம்ம காயப்படுத்திப்போமா, நம்மளை நாமளே காயப்படுத்திப்போமா, அதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். சும்மா அதை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.